சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசியிருக்கோங்க. இப்போ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன உணவு முறை எடுக்கலாம்? சரியான ஒரு டயட்னால எனக்கு அந்த உணவு எடுக்கிற நேரமே ரொம்ப தவறி போகுது அப்படின்னு சொல்றதோ நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப அந்த நேரம் தவறுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிடுகிடுன்னு என்ன ஆகும்னா, நம்ம பாடியில ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ரத்தம் குறைய ஆரம்பிச்சு கிடுகிடுன்னு குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதுவே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, செல்ஸ் நிறைய பேருக்கு இது ஏற்பட காரணம் ஃபேட் மெட்டபாலிசம் சரியா உடல்ல நடக்காதது. நம்ம உடல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இதை நீங்க மறுக்கவே முடியாது. என்கிட்ட என்னதான் சொன்னாலும் கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம, சரியான ஒரு உடல் உழைப்பு இல்லாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டயட்ல அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேட்டி லிவர் நமக்கு எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் இந்த கஷாயம் ரொம்ப முக்கியமானது. இந்த கஷாயம் அப்படின்னா, இந்த நத்தைச்சூரி சூரணம்னு சித்தா மருத்துவத்துல நிறைய மெடிக்கல் ஷாப்ல உங்களுக்கு கிடைக்குது. நத்தைச்சூரி சூரணம் வாங்கிக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோங்க. இப்போ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன உணவு முறை எடுக்கலாம்? சரியான ஒரு டயட் பிளான் எனக்கு சொல்லுங்க மேம். அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம். எதனால அந்த வெயிட் லாஸ் ஆகாம அப்படியே இருக்கு? அதுக்கு இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறையும் எந்த மூலிகையும் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க, இப்போ நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா டீனேஜ்ல நல்லா வெயிட் கெயின் ஆகுதுங்க. இந்த மெனோபாஸ் டைம்ல தான் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு கிடையாது. டீனேஜ்ல இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகுது. இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா ஆர்ம்ஸ்ல, கைகள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லூஸா டிஷ்யூஸ் இருக்கு, அடிவயிற்று பகுதியில இருக்கு, வெயிஸ்ட் இடுப்பை சுத்தியும் வெயிட் அதிகமா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணலாம் டாக்டர்? நான் வாக்கிங் போறேன், டயட் ஃபாலோ பண்றேன், ஆனா எனக்கு வெயிட் குறையவே இல்லை. இப்போ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆச்சு. கொஞ்சம் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. ஆனால் ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இதற்கு என்னென்ன காரணம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ முக்கியமாக நம்மளுடைய உணவு முறையில் நம்ம செய்யக்கூடிய தவறு, ஃபஸ்ட்டு யாரும் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ கவனமாக கேளுங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை காலையில் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க, இதனால் எனக்கு அந்த உணவு எடுக்கிற நேரமே ரொம்ப தவறி போகுது அப்படின்னு சொல்கிறதோ நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ அந்த நேரம் தவறுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிடுகிடுன்னு என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ரத்தம் குறைய ஆரம்பித்து கிடுகிடுன்னு குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதுவே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆகிட்டு நம்ம உடலில் வாதம் அதிகரிக்க செய்யும். வாதம் அதிகரிச்சிச்சுன்னா உடல் நமக்கு அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லலாம். என்னங்க நான் சாப்பிட்றதே இல்லை, அப்படியே உடம்பு புசு புசுன்னு வீங்கிட்டே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இந்த அனிமியா அப்படின்னு சொல்கிற இந்த ரத்த சோகைக்கு சோபை ஊதல் நோய் அப்படின்னே பேர். ஊதல் நோய்னா உடம்பு பெருசாகிட்டே போகும். அப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோன்றது உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுதுங்களா? காலையில் உணவு எடுக்காமலோ, இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு காலையில் உணவு எடுக்காமல் நேராக நீங்கள் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் அடுத்தது நீங்கள் ஃபுட்டே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகும். இதனோட சேர்ந்து சுகர் தைராய்டு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சுகர் தைராய்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம உடலில் வர வச்சுக்கிறோம். அப்போ ரெகுலராக நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணுங்க. அப்போ காலையில் எடுக்கக்கூடிய உணவு ரிச் ப்ரோட்டீன் இருக்கணும். கார்ப்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க,
புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இப்போது பார்க்குற ரிப்போர்ட் எல்லாமே, நான் தினம்தோறும் பார்க்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு அப்டமன் ஸ்கேன் எடுக்கிறீங்க இல்லையா, ஃபேட்டி லிவர் சாதாரணமாக கிரேட் 2 கிரேட் 3 இப்படி இருக்குது. கிரேட் 1 கூட இல்லைங்க, 2 3 இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்கிற விஷயம், நான் வந்து பியூர் வெஜிடேரியன், அப்போது எனக்கு இந்த ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ எந்த ஹேபிட்டும் இல்லை, அப்புறம் ஏன் எனக்கு இது வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ஏற்பட காரணம் ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக உடலில் நடக்காதது, நம்ம உடலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. என்கிட்ட என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல், சரியான ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டயட்டில் அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வரும். ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும், அப்போது வெயிட் குறையவே குறையாது. அப்போ இது மூணுமே சரி செய்யணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் முக்கியம், உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தவறாமல் தினம்தோறும் காலையில் இந்தந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அப்படின்னா எதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல அவல் சார்ந்த உணவுகள், நல்ல கெட்டி அவல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அதை ஊற வைத்து பாலோடு சேர்த்தும் சாப்பிடலாம். அதில் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை முளைக்கட்டிய பயிறு வகைகளை அவளோட சேர்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் ஓட்ஸ் எடுக்கிறீங்க, ஓட்ஸை விட பெஸ்ட்டாக நம்ம சிவப்பு கெட்டி அவலை நீங்கள் பயன்படுத்துங்க. காலை உணவாக இது எடுத்துக்கலாம். இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா இட்லியோ இல்லை இடியாப்பமோ காலையில் எடுத்துக்கலாம். குறைந்த அளவாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க, இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஃபுட் நமக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock தான். ஸோ இடையில பசிக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பசிச்சுதுன்னா அந்த டைமில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி தேட ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பவும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நீங்கள் காலை உணவை செட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஸ்பெஷலாக ஒரே ஒரு கஷாயம் சொல்கிறேன், அதை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஈஸியாக நமக்கு எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் இந்த கஷாயம் ரொம்ப முக்கியமானது. இந்த கஷாயம் அப்படின்னா இந்த நத்தைச்சூரி சூரணம்னு சித்தா மருத்துவத்தில் நிறைய மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்குது. நத்தைச்சூரி சூரணம் வாங்கிக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். தனியா, இப்போ நத்தைச்சூரி சூரணம் 100 கிராம் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. தனியா 100 கிராம் எடுத்துக்கணும். சோம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், பட்டை 50 கிராம். இந்த 4 பொருளும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சாலும் ஓகே. இதனோட அந்த 100 கிராம் நத்தைச்சூரி சூரணமும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் இது எப்போ சாப்பிடணும்னா எம்டி ஸ்டொமக்லேயே சாப்பிட்ருங்க. இதை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த கஷாயத்தை எடுத்துடணும். காலையில் இதை குடிச்சு கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நீங்கள் திரும்பவும் ஸ்கேன் எடுத்து பாருங்கள், ஃபேட்டி லிவர் நல்லாவே நமக்கு குறைஞ்சிருக்குங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மரமஞ்சள். ஸோ மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகள், இது கஷாயமாகவோ சூரணமாகவோ டேப்லெட்ஸ் ஃபார்ம்லேயோ எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக இந்த மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொரு சீக்ரெட் மெத்தடும் சொல்கிறேன். ஓமத்தீநீர் அப்படின்ற ஒரு மெடிசன். ஸோ ஓமத்தீநீர் அப்படின்னா ஓம வாட்டர் தானே நமக்கு கிடைக்குதே அப்படின்னு இல்லைங்க. இந்த தீநீர் அப்படின்னு சொல்கிறது ஓமத்தில் இருந்தே அதை நல்லா கொதிக்க வச்சு ப்ராசஸ் பண்ணி தனியாக எடுக்கிறது. ஸோ தீநீர் அப்படின்னு சொல்கிறது அந்த வாழை எந்திரம் இருக்கும், அதில் செஞ்சு இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் எடுக்கக்கூடிய மெத்தட். இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஓம தீநீர் நீங்கள் இதையுமே சித்த மருந்தகங்களில் உங்களுக்கு கிடைக்கும். தீநீர் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ஸோ ஓம தீநீரை காலையிலையும் இரவும் 20 ml எடுத்துக்கோங்க. ஓமத்தீநீர் 20 ml 1 கிளாஸ் தண்ணியில் கலந்து காலையிலையும் ஈவினிங்கும் இல்லை நைட்டோ எந்த டைமில் வேணால் நம்ம குடிக்கலாங்க. இது பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம், எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோம்பு தீநீர் அப்படின்னும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் நான் ஓமத்தீநீர் குடிக்கிறேங்க, ஈவினிங் சோம்பு தீநீர் குடிக்கிறேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. இது என்ன செய்யும், தீநீர் என்ன செய்யும், குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இதை கொடுப்பாங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேறும். லூஸாக எனக்கு ஸ்கின்னு மாறிடுச்சுங்க,
மசில்ஸ் எல்லாமே லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியாகிறதுக்கும் இந்த ஓமத்தீ நீரும் சோம்பு தீநீரும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் கொண்டு வாங்க, ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.